ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து ஒரு மினி விலாக்னே வச்சுக்கலாம். நீங்க என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வளகாப்புக்கு வந்து போயிட்டு வந்துச்சு. 6 வளகாப்புக்கு நிறைய பேர் வந்து நிறைய விதமான கேள்விகள் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான பதிலுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அந்த கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க, அதுக்கான பதில் என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே உட்காந்து தான் பேசி போடுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு எங்கேயோ ட்ராவல் பண்ணி தான் போடுவாங்க. இன்னைக்கு வந்து சமைச்சுக்கிட்டே விளாக் போடுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து சத்தியமானமே டைம் இல்லை. சத்தியமான வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். எனக்கு நேரமே இல்லை. விளாக் எடுக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் விளாக் எடுக்கவே முடியதில்லை. நைட்டு வந்து ரொம்ப டயர்டாகிடுது உடம்பு. அப்படியே நான் பாருங்கள் இழைச்சிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 கிலோ நான் இழைச்சிருப்பேன். 2 கிலோ வெயிட் உண்மையாலுமே நல்லா ஃபஸ்ட்டு வேலைக்கு போயிட்டு இருக்குது, கரெக்டாக போயிட்டுருக்கேன். ஆனால் வந்து அப்போ இருந்த வலு எனக்கு வந்து இப்போ இல்லை. ஏன்னு தெரியல. அந்தளவுக்கு உடம்பு வந்து வீக் ஆகிடுச்சான்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு உட்காந்து பேசி வீடியோ எடுக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லாதனால தான் நான் வந்து இப்படி எடுக்கிறேன். தயவு செஞ்சு இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்க போகிறீங்க எனக்கு தெரியல. அப்படி தப்பாக இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு வந்து இது வந்து இப்படி போடாதீங்கக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். உங்கள் மனசில் என்ன படுதோ அதை சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்ப்போம். நான் பார்க்கல, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அப்பவும் வந்து சரோதை வாட்ச் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு வரப்போ வந்து சாப்பிட்றப்பவே மணி 8:30 மணி ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தாலே ஒரு அரை மணி நேரம் தான் பார்ப்பேன். முதல்ல ஃபோனில் எனி டைம் உட்காந்துருப்போம். இப்போ அரை மணி நேரம் தான். ஒரு கண்டென்ட் கூட என்னால் வந்து இப்போ வந்து எடுக்க முடியல. மினி விளாகே போகிற அவசரத்தில் அது எப்போவுமே சமைக்கிறோம்லே, அதனால் வந்து மினி விளாக் வந்து நான் வந்து எடுத்துட்றேன். இதுதான் காரணம். என்னால் டெய்லி விளாக் கொடுக்க முடிய மாட்டேதே அப்படிங்கிற ஒரு பக்கம் வந்து எனக்கு கவலையாக இருக்குது. பார்க்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு. கொஞ்சம் உடம்பு ஒத்துக்கலை அப்படின்னா போக மாட்டேன். ஏன்னா முதலே உடம்பு சரியில்லாதனால தான் நான் வந்து நின்றுட்டேன். இப்போ அதே கண்டிஷன் வரும் மாட்டுக்கு. பார்க்கலாம் எப்படின்ட்டு. யூடியூப்ல கேட்டிருக்காங்களா? யூடியூப்ல கேட்டிருக்கீங்க. ஆமாம், யூடியூப்ல கேள்வி இருக்குதா? சராவே படிப்பா இந்த சரோ. இப்போவும் டைம் ஆயிருச்சு. இது என்னன்னா காளான் பண்ணுறேன். அதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போய் குளிக்கலாம். என்னைக்கு இது கேட்டிருக்காங்க. சரி சைலண்ட்ல போடுப்போ. ஃபோன் அடிச்சா போச்சு காத்துறீங்க. எப்படிதான் நீ இப்படி கொடுக்குறீங்க எனக்கு? இல்லை நான் சைலண்ட்ல போட்டு மியூட் பண்ணிட்டு தான் கொடுத்தேன். என்ன அப்படின்னா, அதாவது ஒரே ஒரு நெகட்டிவ் கமெண்ட் தான் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வளகாப்பு வீடியோ வச்சு எல்லாருமே போட்டு எல்லா யூடியூபர்ஸும் போடுறீங்க, இப்படி சம்பாதிக்கிறீங்களே, பிச்சை எடுக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு எல்லாரும் இருக்கிறப்போ எல்லாரும் அவங்களோட சேனல்ல அவங்கவுங்க வீடியோ எடுக்கிறத அவங்கவுங்க ஸ்டைலில் வந்து போடுவாங்க. அதுதான் எல்லாருமே போட்டிருக்காங்க. இது ஒன்றை வச்சு எல்லாரும் போடுறாங்க. அங்கே வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர்ஸ், இன்ஃப்ளூசர்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க. அப்போ அவங்க வீடியோ எடுக்க தான் செய்வாங்க, போட தான் செய்வாங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா போடுறோம் இல்லைங்களா? எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னா அதை நாங்கள் போடுறோம், அதுதானே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லைங்கிறீங்க. இல்லை, கூட்டமெல்லாம் இருந்துச்சுங்க, எல்லாருமே இருந்தோம். ஆனால் நாங்கள் எல்லாம் ஓரளவுக்கு தான் வந்து காமிச்சிருப்போம். ஃபுல்லாக வந்து நாங்கள் எதுவுமே காமிக்கல. ஓரளவுக்கு தான் வந்து நாங்கள் வந்து காமிச்சிருப்போம். அப்புறம் ஒருத்தவங்க வந்து என்னென்னா சாரீ கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலுமே நான் சாரீ கட்டுறதுக்கு தான் எடுத்து வச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் எடுக்காமல் வந்து நான் விட்டுட்டேன், மறந்துட்டேன். எனக்கு உண்மையாலுமே டைம் இல்லைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதனால் என்னால் ஃப்ளீட் எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஏதோ இருக்கும் ஃப்ளீட் எடுத்தது, அதை கட்டிக்கலான்னு பார்க்குறப்போ சேலை இருக்கு, ப்ளவுஸ் இல்லைங்கிற மாதிரி எனக்கு வந்து மேட்ச் பண்ண தெரியல. அதனால வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து அந்த சேலை கட்டுறதுக்கு எடுத்து வச்சுட்டு கட்ட முடியாமல் நான் வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் சரி தீபாவளி ட்ரெஸ் ஒரு நாள் தானே போட்டோம், அதவே போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால நான் வந்து அதவே நான் வந்து போட்டுட்டேன். எனக்கும் சேலை கட்டிட்டு போகணுன்னு ஆசையாக இருந்தது. பட் என்னால் முடியாத சூழ்நிலை, நான் வந்து கட்ட முடியலைங்க, அதுதாங்க. ஆனால் எனக்கு சேலை கட்டிட்டு போனால் நல்லா இருந்திருக்கும், எனக்கே தெரியும். அங்கே எல்லாருமே ஏங்க டல்லாக இருக்கீங்க கேட்டீங்க. டல்லாக இருக்கிறதுக்கு எனக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா 4-5 நாளாக வந்து ஒர்க்குக்கு போகிறனால
கொஞ்சம் வந்து வேலை அதிகங்க, ஆட்களும் இல்லைங்களா, அதனால வந்துட்டு வேலை அதிகங்களா, அதனால கூட டல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வேற எதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் லக்ஷருள் அண்ணா வந்தாங்க, ராம் அண்ணா வரல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லக்ஷருள் வரப்பவே லக்ஷருள் வரலது எங்களுக்கு தெரியாது. பட் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து போஸ்டர் போட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் லக்ஷருள் வந்து அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அவங்க வந்து எங்களுக்கு தெரியாது, பட் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். துர்கா, ராபர்ட், மீனா இவங்க எல்லாருமே இருந்தாங்க, பார்த்தோம். ஆனால் வந்து எல்லாமே கொஞ்சம் முன்ன பின்ன. நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தால் லக்ஷருவில் பார்த்துருக்கலாம். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆகி போனதுனால வந்துட்டு பார்க்க முடியல. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து அஸ்வின் நலங்கு வச்சுது, வளையல் போட்டுது, அந்த டயத்தில் நாங்கள் இல்லை. அந்த டயத்தில் அவங்க இருந்திருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே நலங்கு வைக்க போவாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நாங்கள் வந்து அங்கே இருந்தோம். ஸோ அவங்க வந்திருக்காங்க. நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டு லக்சரில். ராம் யோகா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோஸ் கீழே வந்து நிறையா பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ராம் யோகா வரலையா வரல அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து எனக்கு தெரியல. நானும் அவங்கக்கிட்ட கால் பண்ணி நான் கேட்கவே இல்லை வரலையா அப்படிங்க. எப்போயுமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அக்கா நீங்கள் வரீங்களா, இல்லைன்னா யோகா நீங்கள் வரீங்க நாங்கள் கேட்டுக்குவோம். அதான் என்னோட சூழ்நிலை சொல்லிட்டு பார்த்தீங்களா, எனக்கு டைம் இல்லாதனால வந்து ஃபோன் பேசவும் முடியல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்கன்னு நான் நினச்சேன். ஏன்னா அஸ்வின் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பான், வருவாங்கன்னு நினச்சேன். அவங்க வர முடியாது சொல்லலைன்னா தம்பிக்கு வந்து மகிழனுக்கு வந்து அடிபட்டுருச்சுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க மாமா. அது நேற்று நைட்டு தான் நான் அந்த விளாகை நான் பார்த்தேன். மகிழனுக்கு வந்து பட்டாசு வெடிச்சு வாயிலெல்லாம் புண்ணாயிடுச்சுன்னு போட்டிருந்தாங்க. நான் அப்போவே ஃபோன் பண்ணி பேசினேன்னா 10 மணி ஆயிடுச்சுங்களா, நான் அதனால ஃபோன் பண்ணல. ஸோ மேபி அதனாலே கூட வராமல் கூட இருந்திருக்கலாம். மாமாக்கு தெரியாது, இப்போ நான் தான் சொல்கிறேன், எனக்கு தெரியல. அதனாலேயே கூட வராமல் இருந்திருக்கலாம். தம்பிக்கு அடிப்பட்டனால கூட வராமல் கூட இருந்திருக்கலாம். இதுதான் ரீசனாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வேறு எதாவது ரீசன் எனக்கு தெரியல. நான் ஃபோன் பேசியிருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குங்க. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை நான் அங்கே வச்சுட்டேன். அதுதான்மா அதிகமாக வந்து ராம் யோகா வல்லையா அப்படின்னு அதிகமாக வந்து இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. அதான் அதிகமாக கேட்டிருக்காங்க, என் வீடியோவில் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து இந்த சுடியில் அழகாக இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அந்த சுடிதார் தீபாவளி அன்னைக்கு எடுத்ததுங்க. எங்கள் ஊரில் தான் நான் வந்து அந்த சுடிதார். அதுலேயும் நிறையா கோஇன்சிடென்ட்லாம் நிறையா நடந்தது. என்ன? ஸோ இவ போட்டிருந்த கலர்லேயே 2-3 பேர் அங்கே போட்டிருந்தாங்க ஒரே மாதிரி. ஆமா, சித்ராவோ போட்டிருந்தா. ஆமா, சித்ராவோ. அப்புறம் இன்னொருத்தர் வெளியே அந்த மண்டபத்துக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்ஸ் கடையில் வச்சிருந்தாங்க, அவங்களும் சேம் அதே கலர் அதே ட்ரெஸ். அவங்க டெய்லர் கடை வச்சிருந்தாங்க, அவங்களும் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ்ல நிறைய கோயின்சிடென்ட் நிறைய நடந்துச்சு. சில விஷயங்கள் நிறைய பேர்த்து பார்க்க, ஏன்னா நாங்கள் அன்னைக்கு ஒரு டைம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த சிஸ்மே ஃபங்க்ஷன் அப்பெல்லாம் வந்து நிறைய பேர் என்ன பார்த்தாங்க, அக்கா எங்க சரோவர்லையா நிறைய பேர் கேட்டாங்க. அவங்க எல்லாமே இன்னைக்கு சரவப்பட்டாங்க. ஆமா, அது விஜய் திவ்யா அக்கா அவங்க வந்து அந்த அண்ணன் வந்து அன்னைக்கு அக்காவை பார்க்கல, இன்னைக்கு கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அங்க பாருங்க, அங்க நிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு. அப்புறம் தான் வந்து பேசினாங்க உங்ககிட்ட. அப்புறம் நிறைய பேர்கிட்ட வந்து பேச முடியல, எல்லாருமே பக்கம் பக்கம் தான் அங்கே பேச முடியல. அதுக்கப்புறம் இங்கே வந்து மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டோம். உங்களை மிஸ் பண்ணிட்டோம், பேச முடியல. அவங்களும் வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டோம், ரியலி மிஸ் யூ சிஸ்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லிலாம் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயே எல்லாமே இங்கே திருப்பூர் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு மீட் பண்ணலாம், ஓகேங்களா? நானும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரீ ஆகிட்டு தான் எல்லாமே வந்து மீட் பண்ணணும். வர சொல்கிறாங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப, அதாவது விசேஷம்னா டக்குன்னு வரலான்னு வைங்களேன். பட் அது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாரும் மீட் பண்ணலாம். எல்லாருமே வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம். நிறைய பேர் அக்கா நீங்கள் ஃபங்க்ஷன் வைங்கக்கா, நாங்கள் எல்லாம் வரோம், அப்போ எல்லாம் மீட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க எல்லாரும். கீர்த்தி அப்படிதான் சொல்லிச்சு, நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருங்க வந்துடுவோம் அப்படின்ச்சு. நான் சொன்னேன் எங்களுக்குன்னு தனியாக இப்போ எதுக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனும் கிடையாது, தம்பியோட கல்யாணம் தான், அது கிடக்குதுன்னு 5-6 வருஷம் அப்படின்னா சரி ஓகே அதுக்கு வந்துடலாம் அப்படின்னாங்க. அந்த 5-6 வருஷம் எல்லாரும் எப்படி எந்த இடத்துல இருக்க போகிறோன்னு தெரியல. எல்லாரும் இதே மாதிரி ஒற்றுமையாக இருந்தால் கண்டிப்பாக வந்து தம்பி கல்யாணத்துக்கு வந்து எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவோம் நாங்கள். அப்போ எல்லாருமே மீட் பண்ணலாம். உங்களையும் தான் ஃபேமிலிஸ், உங்களையும் தான் நீங்களும் தான் இதில் இருக்க போகிறீங்க. கண்டிப்பாக 5-6 வருஷங்கிறதே கம்மியாக கூட சொல்லலாம். தம்பியோட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது, பார்க்கலாம், ஓகேங்களா? கமல் நண்பர்கள் கூடும் புதுசாக இப்போ விழாவே ஆரம்பிச்சேன் நம்ம பஞ்சனுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா அப்படின்னு. சரி ஓகே, எனக்கு வந்து விளாக் என்ன மாதிரி விளாக்லாம் போடலான்னு வந்து நீங்கள் வந்து இப்போலாம் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி வந்து நான் கிளம்புற சமயத்தில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது கூட போடணும்னா போடுறேன். அதுக்கப்புறம் வேறு மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. சிம்பிளாக இருந்தாலும் வந்து குயிக்காக பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். மினி விளாக் மாதிரி அடிக்கடி போடுறோம், ஏன்னா நாங்கள் அது கிடைக்கிற டைமில் வந்து மினி விளாக் மாதிரி எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ அதனால்
போகலான் இருக்கோம். என்னன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து காளான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க. ஃபோன் வேறு வந்துருச்சு. நான் எந்த கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறது வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் வந்து சொல்கிறேன். அது வந்து எப்படின்னு தெரில, நிரந்தரமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்னோடய உடம்பு எப்படி ஒத்துழைக்குதுன்னு பார்த்துட்டு தான் வந்து எதுவுமே வந்து சொல்லலான்னு இருக்கேன் நான். சரி ஓகேங்களா. சரி நான் வந்து இந்த விளாகை வந்து முடிச்சுக்கிறேன். எனக்கு வர டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் கூட கடை இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குங்க. நான் போகிறது வந்து அப்படிப்பட்ட கடைங்க. அதனால் வந்து நான் கிளம்பி போயே ஆகணும். சரி ஓகே, இந்த வீடியோவோட முடிச்சுக்கிறோம். கேள்வி கேட்டிருந்தீங்க, சரி பதில் சொல்லிடலாம் ஒரு வீடியோவை போட்டு அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ போட்டோம். அப்படியே வந்து ஒர்க்கும் சரவ கிளம்பிட்டா. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். என்ன வீடியோ போடலாங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா. சரி ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன். உங்களோட விடைபெறுவது உங்கள் கார்த்தி சார். பாய். ராம் எங்க போயிட்டா? அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இல்ல ராம் பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரிடா. பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லக்கா ஓரளவு. சரிடா. சரி. என்ன பண்றாங்க அண்ணன் எல்லாம்? வேலை எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்குடா. அண்ணா இருக்காங்க. சரி. ஓகே. அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கடா. சரிக்கா. அப்புறம் யூடியூப்ல எப்படி போய்க்கு இருக்கு? யூடியூப்லாம் அதே போயிட்டே இருக்குது. சரி. இது சாரு இங்க வளகாப்புக்கு நீ வருவீன்னு நினைச்சேன். ஏன் வரல? தம்பிக்கு அடிபட்டனாலதான் வரலையா? ஆமாக்கா, அவனை விட்டுட்டு வர முடியல, அவனை கூட்டிட்டு வர முடியல. அதனால சரி அடுத்த தடவை போய்க்கலான்னு சொல்லி அவட்டே சொன்னேன். சரிக்கா பரவாயில்ல, நீங்க தம்பியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஓ சரி.